வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இது புதுடெல்லியிலேருந்து. இது மார்ச் 1, 2026 ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குங்கிற பலன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திரியோதசி திதி, ஆயில் நட்சத்திரம், கடகராசி, சித்த யோகம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ராசியை சந்திரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி. ஆயில் நட்சத்திரம் அபசகுணம்னு எடுத்துக்கொள்ள முடியாது. பல ராசிகளுக்கு ராயலாக இருக்கும். நான் அப்படியே பலனுக்கு வரப்போகிறேன். மேசராசி பொறுத்த வரைக்கும் 4 சந்திரன், புதன் சாரம். ஆனால் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு 5 கிரகம் இன்றைக்கி இருக்கிறான். அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம் கம்மியாக இருக்குது. அதே டைமில் தைரியமாக இருக்கீங்க, தெளிவாக இருக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க, தொழில் விருத்தி நன்றாக இருக்குது. கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற முடியல பியூட்டியாக ஜெயிக்கிறீங்க. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமையாக இருக்குது. புகழ் நன்றாக இருக்குது. தொழில் லாபம் நல்லாயிருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உடம்பும் மனசும் அருமையாக இருக்குது. நிர்வாகம் ஜெயிக்குது. வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வர்றீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவலைப்படுறீங்க, டிஸ்டர்ப் ஆகிறீங்க, செலவு அதிகமாகுது. திருமண வாழ்க்கையில் சின்ன சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சுப செலவு, சுப விருத்தி, வாழ்க்கை நன்றாக முன்னேறும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப். அது வெற்றி. காரணம் உங்கள் ராசியை சந்திரனுடைய புதன் சாரத்தில், ஆயில் நட்சத்திரத்தில் சந்திரன். துளாராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்து சந்திரன், அது வளர்வை சந்திரன், நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதே டைமில் சாப்பிட்றதுக்கும் திருமணி பொழுதுபோக்கிக்கலாம், ஒன்று தவறில்லை. விருச்சிராசியை பொறுத்த வரைக்கும் அறிவு விருத்தி, தொழில் லாபம், வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்க. ஆனால் உடம்பு பத்திரமாக பார்த்துக்குங்க. தனுராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம், பயம் இல்லை. ஏன்னா தன் சொந்த வீட்டில் ஆட்சி, புதன் சாரம், தொழில் விருத்தி அருமை, உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை. மகராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டில் சந்திரன், ஓகே ஃபைன், குட் எனஃப். உடம்பு மனசுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. திருமண வாழ்க்கை பொறுமையாக இருங்க. அடுத்த பையன் நண்பர்களே, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கிறீங்க, போட்டியில் ஜெயிக்கிறீங்க, லவ்லியாக அட்டகாசம் வருது. மீனராசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப், வெற்றி. இப்போ தத்துவத்துக்கு வருவோம். ரொம்ப எளிதாக வாழ்கிறது எப்படி? எதற்குமே அழட்டிக்காதீங்க. உங்களால் சக்திக்கு கட்டுப்பட்டதை முயற்சி பண்ணுங்கள். உங்கள் சக்திக்கு கட்டுப்படாத ஒரு விஷயத்தை தொடர்ந்து போராடாதீங்க. கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுள் ஜெயிக்க வச்சிருவார். நன்றி மகளே.